வணக்கம் நண்பர்களே. மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்ச எட்வர்ட் பேட்ச் வருங்காலத்தில் மக்கள் நோயாளிகளை கிரிமினல் குற்றவாளிகளை கருதுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதற்கு காரணம் என்னென்னா, மனதின் கேடுகளான அறியாமை, பயம், கவலை, பொறாமை, பேராசை, சுயநலம், வெறுப்பு, கண்டுகொள்ளாமை, தனிமை இதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். இவற்றை உருவாக்குறது இந்த சமூகம்தான். இதுவையெல்லாம் உண்மை கிடையாது. மனிதன் தன்னுடைய இயல்பில் வாழ்ந்தான்னா அவனுக்கு எந்த நோயும் கிடையாது. மனிதனோட இயல்பு மன்னிக்கிற குணம், பொறுமை, தைரியம், உறுதி, எல்லாரையும் நேசிக்கிறது, இதுதான் மனிதனோட குணம். ஆனால் இந்த குணங்களை நம்மள்கிட்ட எடுத்துட்டு நம்மளை இவ்வளவு கேவலமான மனநிலைக்கு உருவாக்குனது இப்போ இருக்கிற சமூகத்தோட அமைப்பு முறை தான். இப்போ இருக்க கல்வி முறை, இப்போ இருக்கிற உற்பத்தி முறை, இதெல்லாம் ஒரு சில பேரோட கையில் அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்க வாழ்வதற்காக மக்களை இந்த மனநிலைக்கு தர்றது இந்த வியாபாரிகள் தான். நான் வியாபாரின்னு சொல்கிறது அரசியல்வாதிங்க, மதவாதிங்க எல்லாரையும் தான் சொல்கிறேன். இந்த கேடான நிலை மனிதன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் தன்னை சரி பண்ணிக்கிற கூட முயற்சி பண்ண மாட்டான். மேலும் மேலும் இந்த கேடுகளை மறைச்சிக்கிட்டு தற்பெருமையோட வாழ்வதற்கு தான் முயற்சி பண்ணான். இப்போ எந்த நோயாளியுமே தான் முழுமையாக சுகமாகிறதுக்கு விரும்பி மருத்துவர்கள்ட்ட போகிறது கிடையாது. இதை நான் இப்படி சொல்வதற்கு காரணம் என்னென்னா, யாருமே தன்னுடைய மனக்கேடுகளை அடையாளம் கண்டு அவை விடுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்கள அந்த பெருமைங்கிறது மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பெருமை தனக்கு மிகப்பெரிய கேடுகளை உண்டாக்குது, இது மிகப்பெரிய அழிவை தனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தனும் உணரும் போது அதை விட்டு வெளியே வருவான். உண்மையில் இல்லாத கவலையை, இல்லாத பயத்தை, இல்லாத வெறுப்பை நம்ம தீர்க்கவே முடியாது. ஆனால் அதனுடைய விளைவுகளாக வரக்கூடிய உள்ளுறுப்புகள் அழிவை தவிர்க்கவே முடியாது. இப்போ இருக்கிற மருத்துவம் என்ன பண்ணுதுன்னா, புண்ணுக்கு புணுகு பூசுகிற வேலையை, இல்லாட்டிய உறுப்புகளை அறுத்தெடுக்கிற வேலையை தான் செய்யுது. உண்மையான மருத்துவங்கிறது மனிதனை நலவாழ்வை நோக்கி கொண்டு போகணும். நல வாழ்வை நோக்கி போகிறதுக்கு தன்கிட்ட உள்ள கேடுகளை அவன் கைவிடணும். தான் ஒரு அடிமையாக இருக்கும், இந்த சமூகத்தோட கருத்துகளால் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க இப்போ இருக்கிற ஆள்பவர்கள் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். உணரும் போது தான் தன்னுடைய இயல்புக்கு திரும்பணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் இறையாற்றலை தனக்கு மீண்டும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறத அவன் உணரணும். நமக்குள்ளே இருக்கிற படைப்பாற்றலோட தன்மையை, இயல்பை நம்ம மேம்படுத்தும் போது மட்டுமே நாம் நலவாழ்வு வாழ முடியும். இருக்கிற நோய்களெல்லாம் விட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழ முடியும்.